சிவவாக்கியர். அவர் ஒரு சித்தர். இவர் ஒரு புரட்சிகரமான பாடல்களை எழுதியுள்ளார். எல்லோரையும் சிந்திக்க வைத்தவர். அதில் அதை பற்றிய ஒரு புத்தகம் கிடைக்குமா என்று தேடினால் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு தொகுப்பில் இருந்து சித்தர்கள், அற்புத சித்திகள், ஜெகாத்தா என்பவர் எழுதியதிலிருந்து நான் சில வரிகளை படித்து அதுக்கு விளக்கம் சொல்லப் போகிறேன். சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம். சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து வானமாகலாம். சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து கொண்டு வான்பொருள் சிவாய மஞ்செழுத்திலே தெரிந்து கொள்ள முன்மையே கொல்லும் உண்மையே என்பதுதான். சிவாயம் அஞ்செழுத்து நமச்சிவாய நமச்சிவாய அந்த எழுத்திலே தெளிந்தால் நீ தேவராகலாம், விண்ணிலே போகலாம். தெளிந்து வானவாகலாம், வானத்திலே போகலாம். தெளிந்து கொண்ட வான்பொருள், வானிலே என்ன இருக்கிறது பொருள்? ஆகாயத்திலே காற்று இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, மேகங்கள் இருக்கிறது, அண்டவெளியில் துகள்கள் பல இருக்கின்றன. இதை தெரிந்து கொள்ள முன்மையே. அதை நீ தெரிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு தெரியும் என்பதுதான். அடுத்தபடியாக அறியும் சிவனும் ஒன்று என்று மத நன்னிலக்கத்தினை வலியுறுத்தியவர் சிவவாக்கியர். சமூக புரட்சிக்கு கருத்துக்களை தயவுதாட்சணியமின்றி எடுத்துரைத்தவர். இதில் முக்கியமான ஒரு பாடல், நட்டகல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லு மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதுதான் நட்டு வைத்த கல். இதை எதை குறிக்கிறார் என்றால் இந்த லிங்கத்தை தான். லிங்கத்தை வைத்து நாம் என்ன சொல்கிறோம்? சிவன் என்று சொல்கிறோம். சிலதை பெருமாள் என்கிறோம். சில கல்லை முருகன் என்கிறோம், விநாயகர் என்கிறோம், காளி என்கிறோம். இது எல்லாம் இந்துக்கள் உள்ள தெய்வங்கள் தான். இந்த நட்டகல்லை தெய்வம் என்று, இதையெல்லாம் தெய்வம் என்று இறைவன் என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பஞ்சாத்தியே, புஷ்பத்தை கொண்டாந்து, புஷ்பம்னா பூ என்று நமக்கு தெரியும், அதை கொண்டாந்து அந்த பூ மேலே வைத்தால் சுற்றி வந்து அந்த கல்லை சுற்றி சுற்றி வந்து, சிலர் வந்து பிரதோஷம், அதாவது அந்த கோயிலையோ அந்த கல்லையோ சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லு மந்திரம் ஏதடா. ஏதாவது ஒருத்தர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் நட்ட கல்லும் பேசுமோ. நீ நட்டு வச்சாயே கல், அது எந்த கடவுளின் கல்லாக இருந்தாலும் அது பேசுமோ? பேசாது. நாதன் உள்ளிருக்கையில், இங்கே நாதன் என்பது கடவுள் இல்லை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பானையை எடுத்து, சட்டியை எடுத்து, அதில் ஏதாவது ஒரு கரியை செய்தால் அதனுடைய சுவையை இந்த பானை அறியுமா? அறியாதல்லவா? நாமெல்லாம் இந்த
பானை போலத்தான் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதன் என்ற நமது மெய்ப்பொருளை அறியாமல் நாமெல்லாம் மூடனாக அறிவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதே அதனுடைய பொருள்.